பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் மண் கண்டவன் குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போர் முதலாம் விண் கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகல கலாவல்லியே. தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே. ரகசிய உண்மைகள் சேனலில் கதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு பிள்ளையார் கதையை பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் பிள்ளையாருக்கு கள்ள கணபதி, சோர் கணபதினு பேர் இருக்கான். அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? அட ஆமாங்க, கள்ள வாரண விநாயகர் அப்படின்னு நம்ம திருக்கடையூரில் இருக்கிற பிள்ளையாருக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் பார்க்கடலை கடைஞ்சி எடுத்த போது அங்கேருந்து அமிர்த கலசம் வர அந்த அமிர்த கலசத்துக்கு தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து போட்டி போட்டாங்களாம். அப்போது விஷ்ணு பகவான் மோகினி உருவம் எடுத்துட்டு தேவர்களுக்கு மட்டுமே அந்த அமுதத்தை கொடுத்துட்டபடியே இந்த அசுரர்களுக்கு கொடுக்காம மயக்கினபடி மாற்றிடுறாராம். இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட அவங்க அந்த கலசத்தோட ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வருது. அப்போ அந்த கலசத்தை அப்படியே வச்சுட்டு எல்லாரும் யாருக்கு கொடுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் நம்ம பிள்ளையார் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாரா, யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்மளுடைய திருக்கடையூரில் இருந்த ஒரு குளத்துக்கு பக்கத்தில் மறைச்சி வச்சுடுறாரு. நிதானமாக அவங்க சண்டையெல்லாம் ஓஞ்சு எங்கே அமிர்த கலசத்தை காணுமே அப்படின்னு தேடி பார்த்தா அமிர்த கலசம் யார் எடுத்தாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு குழப்பமே வந்துடுது. அப்போ நிதானமாக எல்லாரும் இதா கணேசர் தான் எடுத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போய் அமிர்த கலசத்தை கணேசர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, எப்படியாவது அமிர்த கலசத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ சிவபெருமான் கணேசனை கூப்பிட்டு கேட்டதும் என்னை யாருமே வணங்காமல் அவங்க எல்லாரும் அமிர்த கலசத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் தானே வரம் கொடுத்தீங்க என்ன முதல்ல வணங்கணும்னு, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு ரொம்பவும் சர்வசாதாரணமாக சொன்னாராம். சுட்டித்தனமாக இருந்த கணபதியை பார்த்துட்டு சிவபெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, உனக்கு நான் அந்த வரத்தை தரேன், எங்களுக்கு அமிர்த கலசத்தை திருப்பி கொடுத்துருன்னு கேட்டாராம். அப்போ உடனே நான் எங்கே வச்சிருக்கிறேனோ அந்த இடத்துலையே நீங்கள் இருந்து வரவங்க எல்லாருக்கும் அருள்பாலிக்கணும்னு கேட்க அவர் ஒளிச்சு வச்சிருந்த அந்த நீர் இடம் அமிர்த சரசுன்னும் அந்த இடத்துலையே சிவபெருமான் அந்த கடத்தை வாங்கிண்டு தானே அங்கே அமிர்த கடேஸ்வரராக அருள்பாலிக்கிறதாகவும் சொல்லுவாங்க. அப்படி நம்ம பிள்ளையார் விளையாட்டுத்தனமாக அமிர்த கலசத்தையே எடுத்துகிட்டு வந்து நமக்காக அமிர்த கடேஸ்வரர் கொடுத்த இடம்தான் நம்ம திருக்கடையூரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரருடைய ஆலயம். இப்படி பிள்ளையார் நமக்காக அமிர்த கலசத்தையே கொண்டு வந்து அமிர்த கடேஸ்வரரை நமக்கு கொடுத்தாருன்னு அவரை நம்ம வேண்டி வணங்கலாம். இப்போ அவருக்காக ஒரு பாமாலை பாடலாமா? ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே, ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே, நாடிடும் அடியார் கருள் நந்தி வாகன
பாமாலனே ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே நாடிடும் அடியார் கருள் நந்தி வாகனனே ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே தேவாதி தேவனே திருக்கையிலை நாதனே தேவாதி தேவனே திருக்கையிலை நாதனே திங்களை சூடிடும் ஈசனே நடேசனே தினமும் ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே தேவாதி தேவனே திருக்கையிலை நாதனே திங்களை சூடிடும் ஈசனே நடேசனே தினமும் ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே கள்ள விநாயகர் கை பட்டதால் உதித்தாய் கனிவாக தேவர் கருள் தந்து துணை செய்தாய் கள்ள விநாயகர் கை பட்டதால் உதித்தாய் கனிவாக தேவர் கருள் தந்து துணை செய்தாய் அருளும் அழுவோடும் நெளியும் பாம்போடும் அருளும் அழுவோடும் நெளியும் பாம்போடும் சிவமே என் தவமே என்று சித்தர்கள் வணங்கிட ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே அருளும் அழுவோடும் நெளியும் பாம்போடும் சிவமே என் தவமே என்று சித்தர்கள் வணங்கிட ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே நாடிடும் அடியார் கருள் நந்தி வாகனனே ஆடும் பொன்னம்பலனே அமிர்த கடேஸ்வரனே ஆக இன்னைக்கு அந்த அமிர்த கடேஸ்வரரையும் கள்ள விநாயகரையும் வணங்கி அழகான பாமாலையை சமர்ப்பிச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.